Hello all, welcome to Professor Academy. இந்த வீடியோல நம்ம டிஎன் செட் லா 2025ல ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம எல்லாரும் வந்துட்டு டிஎன் செட் மார்ச் 8 அன்னைக்கு நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாமோட ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்சர் கீ நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்ததுல வந்துட்டு நிறைய ஆன்சர் கீஸ் ரொம்ப தப்பா இருக்கு. இதை நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ எந்தெந்த ஆன்சருக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தப்பா இருக்கு ஆன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த ஏர்லி ரிப்பப்ளிக் plebeians succeeded in drawing a code of law around 450 BC, which was valued very high by Romans. This code is known as அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அவங்க கொடுத்த ஆப்ஷன், தட் இஸ் 9 tablets. பட் உண்மையான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் டி 12 tablets. இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க தைரியமா நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கிரிமினல் லால இருந்து கொஸ்டின் நம்பர் 8. இந்த மேக்ஸிம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான மேக்ஸிம், ஆக்டஸ் நான் ஃபெசிட்ரியா நிசி மென்சிட்ரியா. ஸோ மென்ஸ்ரியா பத்தி கேட்டிருக்காங்க இந்த மேக்ஸிம். ஸோ எந்த கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்த ஆன்சர் கீயோட கரெக்ட் ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி இதுக்கு வராது. இதுக்கு பீனல் லயபிலிட்டி, அதாவது ஆப்ஷன் பி, இதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். உங்களுக்கே தெரியும் மென்ஸ்ரியா வந்து இருந்தாதான் ஒருத்தர் பீனலா இல் பி லயபிள், அவரை வந்துட்டு நம்ம அவருக்கு தண்டனை கொடுக்க முடியும், அரெஸ்ட் பண்ண முடியும், ஜெயில வைக்க முடியும். இந்த பீனல் லயபிலிட்டி இல்லை அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்கள வந்து பனிஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேஸ் ரிகார்டிங் அமெண்ட்மெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அமெண்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி சொன்ன கேசஸ் தான் இது எல்லாமே. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் சங்கரி பிரசாத் கேஸ், கோலக்நாத் கேஸ், அதுக்கப்புறம் கேசவானந்த பாரதி, மினர்வா மில்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸ்ல நம்மளே அடிக்கடி இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டெஸ்ட்ல இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏபிசிடி ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் கீழே இவங்க ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க, தட் இஸ் மினர்வா மில்ஸ். மினர்வா மில்ஸ் ரொம்ப இதுக்குன்னு கடைசியா வந்து கேஸே வந்து இந்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மினர்வா மில்ஸ் தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஒரு ஆப்ஷன். So next question போகலாம். The International Bill of Human Rights consists of how many major international instruments? So இவங்க கொடுத்த ஆன்சர் கீ படி பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, தட் இஸ் 6. பட் உண்மையான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆப்ஷன் டி, தட் இஸ் 3. ஏன் அப்படின்னா யூடிஹெச்ஆர், ஐசிசிபிஆர், ஐசிஇஎஸ்சிஆர் இவங்க 3 பேர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா they are important international bill of human rights. ஸோ ஆன்சர் வந்து 3. ஸோ இந்த கொஸ்டினும் நீங்க வந்துட்டு தைரியமா சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த மேஜர் சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹியூமானிடேரியன் லா. இதுல வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா ஆப்ஷன்ல இவங்க கொடுத்த ஆப்ஷன் படி பாத்தீங்கன்னா 4 Geneva Conventions of 1949 and 2 additional and 2 1977 additional protocols அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, பட் உண்மையில பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல இந்த ஆப்ஷனே ஒழுங்கா தரல. இந்த ஆப்ஷன்லயே கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன் இந்த கன்ஃபியூஷன் இருக்குன்னு சொல்றேன். நமக்கு பாத்தீங்கன்னா 4 Geneva Conventions of 1949 இருக்கு அண்ட் 3 கன்வென்ஷன்ஸ் இருக்கு இன் டோட்டல். 3 கன்வென்ஷன்ஸ்னா எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 1977 அடிஷனல் ப்ரோட்டோகால் 2 இருக்கு, அப்புறம் 2005 அடிஷனல் ப்ரோட்டோகால் 1 இருக்கு. ஸோ மெயின் சோர்சஸ் ஆஃப் ஐஹெச்எல் பாத்தீங்கன்னா இந்த 4 ஜெனிவா கன்வென்ஷனும் இந்த 3 அடிஷனல் ப்ரோட்டோகால்ஸும் தான். இந்த இயரும் ஒழுங்கா தரல. ஸோ இந்த கொஸ்டினர் கன்ஃபியூஷன் தர வேண்டிய ஒரு தர ஒரு கொஸ்டின். ஸோ இந்த ஆப்ஷனும் சரியா அவங்க ஃப்ரேம் பண்ணல. இந்த 26th கொஸ்டினையும் நீங்க வந்து தைரியமா வந்துட்டு சேலஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். So which of the following change in right is ensured under Vijay Emmanuel's state of Kerala as fundamental duties of Constitution of India? ஸோ இந்த உங்களுக்கே தெரியும் விஜய் எமானுவல் கேஸ்ல வந்து ரைட் டு ரிமைன் சைலண்ட்னு சொல்லிட்டு ஒரு ரைட் வந்திருக்கு நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பர்சன் கேன் பி சைலண்ட் வைல் சிங்கிங் வித்வுட் டிஸ்ரெஸ்பெக்ட் டு
நேஷனல் anthem. இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். இவங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி, மெயின்டைன் டிசிப்ளின் அண்ட் டிவோஷன் டு டியூட்டி. ஒழுக்கம் மற்றும் கடமை உணர்வுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது ரைட் ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஸோ நீங்க இதையும் சேலஞ்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட். So given below are two statements, statement 1 and statement 2. So வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் ட்ரூ அண்ட் எதெல்லாம் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கார்போரியல் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்சோ நோன் அஸ் tangible ப்ராப்பர்ட்டி. டூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார்பரல் ப்ராப்பர்ட்டி நீட் நாட் டு பி இன் பிசிக்கல் ஃபார்ம். ஸோ இது ரெண்டு ஆன்சருமே வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. நமக்கே தெரியும் கார்பரல் ப்ராப்பர்ட்டினா tangible ப்ராப்பர்ட்டி. ஆப்ஷன் 1 கரெக்ட் தான். ஏன்னா tangible ப்ராப்பர்ட்டினா இட் கேன் பி சீன், டச்ட், ஃபெல்ட், அதான் tangible ப்ராப்பர்ட்டி. இது கண்டிப்பா பிசிக்கல் ஃபார்ம்ல தான் இருக்கணும். இல்ல அப்படின்னா அது இன்கார்பரல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் இது கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் மெயின் ஜூரிஸ்ட் ஆஃப் நேஷனல் லா தியரி இன் த மாடர்ன் பீரியட். ஸோ நேஷனல் லா தியரி அப்படின்னு ஒரு தியரியே நமக்கு கிடையாது. இட்ஸ் அ நேச்சுரல் லா தியரி. ஸோ இந்த நேஷனல் லா தியரின்னு போடும்போது நமக்குள்ள ஊர்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஸோ இதனால ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சரும் போடாமல போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஈவன் டிரான்ஸ்லேஷன்ல கூட இதுக்கு வந்து ஒழுங்கா டிரான்ஸ்லேஷனுமே இல்லை. ஸோ அதனால இந்த கொஸ்டினே தப்பு, ஃப்ரேம் பண்ண விதமே தப்பு. நீங்க இந்த கொஸ்டினையும் நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எஸ், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு தப்பா கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்துட்டு சீக்கிரம் இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணி இந்த சேலஞ்ச் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நமக்கு மார்க் கிடைக்கும். ஸோ we will be getting better marks too. And we have reached the fag end of the session, இந்த வீடியோட செஷன்ல. ஸோ கடைசியா என்ன சொல்லி முடிக்க விரும்புறேன் அப்படின்னா, we are providing coaching for June 2025 net examination for paper 1 and paper 2. If you are interested, please contact us in the numbers that are shown on the screen. சரிங்களா? So yes, thank you for your patient listening. See you soon. Bye.